தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் மூளையினால் பார்ப்பாரையுடைய உணர்வால் உணர்ச்சியால் பார்க்கக்கூடியவர் அல்ல. ஒரு தமிழரை எங்கேயாவது கொலை செய்து போட்டு தமிழருக்கும் சிங்களருக்கும் இடையிலே பிரச்சனை என்று சொல்லிவிட்டாலே அங்கால இங்கால சில இடங்களில் ஒரு கடையில் 3 கடையில் எரிச்சு போட்டு தமிழரசு கட்சியினுடைய தலைவராக திரு ஸ்ரீதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வரவேற்கின்றோம். ஆனால் ஆகவே அவர்களுக்கு எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து ரணிலையும் தோற்கடித்து அவரையும் தோற்கடிக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தமிழ் தேசிய கட்சிகள் என்ற முறையிலும் தமிழ் தேசிய உணர்வுகளை கொண்டவர்கள் என்ற முறையிலும் எங்களுக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இந்த விதத்திலே என்னுடைய அருமை மாணவன் பலவிதமான தகமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் தேசிய உணர்ச்சி அவருக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் மூளையினால் பார்ப்பாரையுடைய உணர்வால் உணர்ச்சியால் பார்க்கக்கூடியவர் அல்ல. அந்த விதத்திலே தமிழரசு கட்சியினுடைய தலைவராக திரு ஸ்ரீதரன் வருவதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வரவேற்கின்றோம். ஆனால் அவருடைய இதுவரை காலமும் அவர் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்து வந்த ஒருவர் என்ற முறையிலே அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அதே மாதிரி தான் பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். ஆகவே தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே நாங்கள் முன்செல்ல வேண்டும் என்பதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த இருக்கின்றோம். அதிலே நாங்கள் மிகவும் கெட்டியாக அந்த கருத்தை நாங்கள் பிடித்து கொண்டு அதற்கேற்றவாறு நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றோம். ஆகவே தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கத்தான் நினைத்திருக்கின்றோம். உண்மையிலே தெற்கிலிருந்து பலர் என்னுடன் பேசினார்கள். நீங்கள் யார், உதாரணமாக திரு நிஹால் செரிவிரட்ன பாராளுமன்றத்திலே நீண்ட காலமாக செயலாளர் நாயகமாக இருந்தவர். அவர் என்னுடைய நண்பர், எங்களுடைய கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவர். அவரை என்ன நன்றாக தெரியும். அவர் அவருடைய மரணத்துக்கு சென்றபோது அவரை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் கூறினார், நீங்கள் இந்த பிழையான வழியிலே ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்தி அவரை ஆதரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன் என்று. நான் சொன்னேன், அப்படி இல்லை, அவ்வாறான ஒரு தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கு முதலிலே கருத்தை கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் எனும்போது அவருடைய முகம் சற்று விகாரம் அடைந்தது. ஆனால் அவருக்கு நான் கூறினேன், உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் சரியாக தெரியாது. உங்களுடைய வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். வாக்களித்த பின்னர் நீங்கள் எல்லாரும் மறந்து போகின்றீர்கள். ஆகவே இந்த முறை எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தவும் உலகத்திற்கும் தெரியப்படுத்தவும் எங்களுடைய அபிலாஷைகள், குறிக்கோள்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லவுமாக இவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்று கூறியிருந்தேன். ஆகவே இதுதான் முக்கியம். நாங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில், நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டால் அவருக்கே எங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் கூட்டம் நடைபெறதாக இருந்தது. அதில் ஒருவரை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்ததால் இழுத்து கொண்டு போய்விட்டது. அப்பொழுது நான் அவர்களிடம் கூறினேன், அவருக்காக நீங்கள் இருக்க வேண்டாம், மற்றவர்கள் எல்லோரும் கையெழுத்து வையுங்கள், அதற்கு பிற்பாடு அவரை வந்து கையெழுத்து விடுமாறு கோரலாம் என்று. இப்பொழுது அந்த நிலையிலே வருகின்ற திங்கட்கிழமை அது செய்வதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இழுத்தடித்து கொண்டு இருக்கின்றார். இதற்காக என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவரும் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 22வது திருத்தச் சட்டத்தை அவர்களுடைய அதை நடத்துவதற்காக சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவர்கள் முக்கியமாக இந்த 6 5 வேண்டுமென்றது சம்பந்தமாகத்தான் மற்ற நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கின்றார்கள். அவை எல்லாவற்றையும் தேர்தலை பின்போடுவதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் என்று பத்திரிகைகளிலே கூறி வருகின்றார்கள். அவ்வாறானதாக இருக்கும். நாங்கள் 5 6 என்னுடைய கருத்து, இது கட்சியினுடைய கருத்து அல்ல. கட்சியின் பலர் வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருக்கிறார். என்னுடைய கருத்து அன்றைக்கு
பல காலமாக பல மாதங்களாக நான் சொல்லி வருகின்றேன், ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல்லது என்று. காரணம், தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் மனதில் வைத்துத்தான் கூறுகின்றேன். எந்த ஒரு சிங்கள வேட்பாளருக்கும் 50% கிடையாது இந்த ஜனாதிபதி தேர்தலில். அப்பொழுது அவர்கள் 2வது விருப்பு வாக்குகளை தேடி அலைவார்கள். அதிலும் அவர்களுக்கு கிடைக்காமல் போனால் அங்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பங்கள் எல்லாம் எங்களுடைய பொருளாதார ரீதியான நாட்டிலே இருக்க வேண்டிய ஸ்திரத்தன்மையை அது பாதிக்கும். இந்த ஸ்திரத்தன்மை எங்களுக்கு இதனுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டு செல்வதற்கு மிகவும் அவசியம். இப்போ வருகின்றவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் அது கூட IMFில் இருந்து கிடைக்கும் பணத்தை எங்களுக்கு தரவிடாமல் ஆக்கிவிடும். சிலர் கூறுவார்கள், ஏன் நாங்கள் IMFிடம் எடுக்க வேண்டும், வேறு எங்காவது எடுக்கலாம் என்று. வேறு எங்காவது எடுப்பதானால் சீனாவிடம் இருந்து எடுக்கலாம். JVP வந்தால் அதுதான் செய்வார்கள். உடனே நாங்கள் சீனாவுக்கு இந்த நாட்டை அடவு வைப்பதாக இருக்கும். இவ்வாறான பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இந்த ஜனாதிபதி தேர்தலின் மூலமாக. முக்கியமாக எங்களுடைய வங்குரோத்து நிலைமையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும்போது இந்த நிலையிலே இவ்வளவு பணத்தையும் செலவழித்து ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தி அதன் பிற்பாடு குழப்ப நிலையையும் ஏற்படுத்துவதும் ஸ்திரத்தன்மை நிலையை இல்லாமலாக்குவதும் எந்த விதத்திலே இந்த நாட்டுக்கு நன்மை அளிக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே எல்லா வேட்பாளர்களும் சேர்ந்து நாட்டினுடைய நன்மையை கருதி ஒரு வருட காலத்திற்கு இந்த தேர்தல்களை பிற்போடக்கூடிய விதத்திலே நடவடிக்கைகளை எடுக்க முடியுமானால் அதை நான் வரவேற்பேன். அது எவ்வாறு செய்வது என்பது அவர்களுடைய விடயம். முதலாவது விருப்பு வாக்கு எங்களுக்கும், அதாவது ஜனாதிபதி தமிழ் வேட்பாளருக்கும், 2வதை அவர்கள் யாருக்கு போட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம் என்று சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே நான் அதை பற்றி பேசவில்லை. இதுதான் அந்த காரணம். நாட்டின் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போவதற்கு இது ஒரு காரணமாக அமையலாம். தமிழ் மக்களினுடைய 2வது விருப்பு வாக்கு 50% யாராவது ஒருவருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் நாங்கள் அதை பற்றி பெரிதாக விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ராமனும் ஒன்றுதான், ராவணனும் ஒன்றுதான். அவர்கள் யார் ஆண்டாலும் எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக எங்களுடைய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம். நீங்கள் கூறுவதை பார்த்தால் அது அவர்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே ஏதாவது செய்யலாம் அல்லவா என்று கேட்குற மாதிரி இருக்குது. அதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் தமிழ் மக்களிடம் கோரிக்கை விடுவது, எங்களுக்கு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் முதலாவது வாக்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் கூறுகின்றோம். 2வது வாக்கை யாருக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்பது உங்களுடைய விடயம். அது தமிழ் மக்கள் தாங்களாக யோசித்து அதனை செய்ய வேண்டும். நாங்கள் அதை பற்றி குறிப்பிட மாட்டோம், கூற மாட்டோம், எவரையும் சுட்டி காட்டவும் மாட்டோம். அரசாங்கம் எந்த நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். அரசாங்கம் தேர்தலை பிற்போட வேண்டும் என்று சொன்னால் பலவிதங்களிலே இதை செய்யலாம். ஒரு தமிழரை எங்கேயாவது கொலை செய்து போட்டு தமிழருக்கும் சிங்களருக்கும் இடையிலே பிரச்சனை என்று சொல்லிவிட்டாலே இங்கால சில இடங்களில் ஒரு மூன்று கடையில் எரிச்சு போட்டு நாட்டினுடைய நிலை இப்படித்தான் என்று சொல்லி போட்டு உடனே எல்லாத்தையும் நிற்பாடலாம். இதெல்லாம் எங்களுடைய நாட்டிலே நடந்த விடயங்கள். ஆகவே எவ்வாறான ஒரு கொள்கையோடு தற்போதைய ஜனாதிபதியும் அவரோடு சேர்ந்திருப்பவர்களும் இருக்கின்றார்கள், அல்லது அவருக்கு ஆதரவளிக்கும் மொட்டு கட்சியினர் இருக்கின்றார்கள் என்பதை பற்றி என்னால் ஒன்றும் கூற முடியாது. இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், 3 பேர் முன் வந்தாலே அவர்களுக்கு 50% கிடையாது என்று. மொட்டையும் கொண்டு வந்து அதுக்குள்ளே சேர்த்து விட்டால் அவர்களுக்கு 40 கூட கிடையாது. இது ஒரு அரசியல் ரீதியான உபாயமாகத்தான் நான் கருதுகின்றேன். மொட்டுக்கு வந்து இப்பொழுது பாராளுமன்றத்திலே இருந்து வெளியில் போகிறதுக்கு புரியமில்லை. ஏதாவது ஒரு தேர்தல் வந்தால் அவர்களுடைய யாராக இருந்தாலும் அவர்கள் தோற்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும்.
அடுத்த ஒரு எலெக்ஷன் ஒரு பொது தேர்தல் வந்தால் அவர்களுடைய அவர்களுடைய இலக்கங்களிலே கிட்டத்தட்ட 40 பேர் ஜேவிபியில் இருந்து வருவார்கள், தெற்கில் இருந்து. ஆகவே அவர்களுக்கு எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து ரணிலையும் தோற்கடித்து அவரையும் தோற்கடிக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆகவே ஒருவரை கொண்டு வருவதாக கூறுவது புருடா, அது சரியென்று நான் நம்பவில்லை. அவர்கள் கடைசியிலே ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகத்தான் கூறுவார்கள். ஏனென்றால் ரணில் இருந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கலாம், ரணில் போனால் அவர்களை விரட்டி அடிப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும்.